ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஐபுவான் அஸ்ஸலாமு அலைக்கும். நீ ஹாவ் konnichiwa. konnichiwa. இன்னைக்கு நாங்க ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பத்தி உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐஸ் பிரேக் ஒன்று கொடுக்கும். நீங்க எல்லாரும் ஒரே பிரதேசத்தில் இருக்கிற விவசாயிகள் எங்களோட ஒற்றுமை ஒரு தரம் பார்ப்போம். ஒரு தரம் என்ன மாதிரி சொல்லி சரியா? அதோட ஐஸ் பிரேக் ஆயிடும் எங்களுக்கு. நான் வந்து என்ன செய்வேன், 1 2 3 என்று சொல்ல கை தட்டுவேன். எல்லாரும் ஒரே நேரத்தில் கையை தட்டுவோம். ஒரு தரம் அப்படியே இருந்துட்டு நல்ல சத்தமா தட்டணும். யாராவது 2-3 பேர் ஒரு நிமிஷம் முந்தி கொஞ்ச நேரம் பிந்தி தட்டுவாங்க. அதான் எங்களோட ஒத்துமையோட குழப்பமா இருக்கு. அந்த ஒத்துமை வரக்காட்டில நான் இன்றைக்கு படிச்சு தர மாட்டேன் உங்களுக்கு. சரிதானே? உங்களோட ஒற்றுமை எனக்கு முக்கியம். ஸ்டார்ட். 1 2 3. இந்த சைட்ல இருந்து கொஞ்சம் லேட் ஆகுது வார. இன்னொரு தரம் 1 2 3. சட்டமே நின்று டிஞ்சல் ஒரு காட்டு. ரைட், ஓகே. நாங்க விஷயத்துக்கு வருவோம். உங்களோட படத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆள், நல்ல உடம்போட நல்ல அழகான முறையில இருக்காரு. அவரை வந்து சுத்தி உள்ள உணவு பழக்கங்கள் இந்த பிரச்சனையால அவருக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு நோய் ஒன்று வந்திருக்கு. தொற்று நோய் அல்லாத ஒரு பிரச்சனை உண்டு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அநேகமா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை வச்சு சொல்லுங்க பாபம். கட்டிக்கார அது வந்து எல்லாருக்கும் வர நோய் இல்ல, அது ஒரு தொற்று நோய். அது அவர் மாதிரியான சில பேருக்கு மாதிரியான சரிதான். இது வந்து நாம சொல்றது சில ஏரியாக்கள்ல சொல்லுவாங்க நீரிழிவு நோய் சொல்லுவாங்க. ஏன்னா சில ஆட்கள் வந்து சர்க்கரை வியாதின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து சீனி நோய், இப்படி ஒவ்வொரு பேர் கொண்டு அழைப்பாங்க. உங்கள யாருக்காவது இது சம்பந்தமாக நோய் இருக்கிறா? நீங்க சிலாக்கள் வெக்கப்படுவாங்க நோய் சொல்றதுக்கு. உண்மையிலேயே அந்த சீனி நோய்ன்றது ஒரு நோய் இல்லை, அது சின்ன ஒரு குறைபாடு. எங்களோட உடல்ல இன்சுலின் ஹோமோன் வந்து சுரக்கிறதுக்கு கொஞ்சம் குறைவாக சுரக்கிற காரணத்தால அது ஒரு குறைபாடு. எங்கட ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவில எல்லாம் சொல்லுவாங்க அது ஒரு பணக்கார நோயின்வாங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டியான சாப்பாடு அடிக்கிறவனுக்கு தான் அந்த நோய் வார. அந்த சாப்பாடு அதனால நீங்க வந்து நீரிழிவு நோய் இருக்கின்றதுக்கு வெக்கப்பட தேவையில்லை. உங்களுக்கு இல்லாட்டியும் சில அறிகுறிகள் இருக்க வேணும்னா சொல்லித்தரேன். அதை வச்சு உங்களை செக் பண்ணிக்கிடுங்க. 10 நிமிஷத்துக்கு 10 தரம் ஒன்றுக்கு போவாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி தண்ணி தவிச்சு வாயெல்லாம் கொஞ்சம் காஞ்சி வைத்திருக்கீங்க. நீங்க என்ன காரணத்துல ஒரு நாய் காஞ்சி வறண்டு போயிருக்கீங்க கூடுதலாக. சிலாக்களுக்கு வந்து உடம்புகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு போகும். பயப்பட தேவையில்ல. ஒரு செக்கிங் ஒன்று செஞ்சு போட்டு நாங்க நீரிழிவு நோயை வந்து இந்த ஆங்கில வைத்தியங்கள் டெப்லெட்ல திண்டு நிறைய பேர் நீரிழிவை வந்து கூட்டிதான் இருக்காங்க. எங்களோட அன்றாட உணவு பழக்கத்தோட சரியா சில எங்களோட ஊர்களிலேயே கிடைக்கக்கூடிய சில உணவு பழக்கத்தோட நாங்க வந்து நீரிழிவு நோயை கொண்டோலாகவும் அழகாகவும் வச்சுக்கொள்ளன்றதுக்கு நாங்க சில விஷயங்கள் சொல்றதுக்கு பாரம். இப்ப நான் சும்மா சுருக்கமா சொல்றேன். பிள்ளை வந்து உணவு சம்பந்தமா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவா. நாங்க வளமையாவே 3 நேரம் சாப்பிடுவோம். காலை, மதியம், இரவு. இதுகள்ல வந்து காலை உணவு கூடுதலாக தானியங்கள்ல வச்சு இட்லி, புட்டு, சோறு எல்லாம் சாப்பிடுவோம். மதியம் ஒரு சோறோட பல வகை கீரை வகை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடுவோம். இரவைக்கு வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடு. இப்ப இவ வந்து எங்களோட தயாரா அடிக்க ரெடியா அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி தருவா. திரும்ப நான் வருவேன். என்ன உணவு பழக்க வழக்கங்கள்டா, நாங்க வளமையா எல்லாரும் சோறு சாப்பிடுவோம். எல்லாரும் சோறு சாப்பிடுறதானே. என்ன சோறு சாப்பிடுறீங்க வீட்டுல? சிவப்பு சோறு, கீரி சம்பா. நீங்க கீரி சம்பா. அரிசி எடுத்தோம்னு சொன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து பச்சை அரிசி, மற்றது புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. புழுங்கல் அரிசி சாப்பிட
வரதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாம். ஏன்னு தெரியுமா? என்னன்னா அதை நாங்க ஒருக்கா அவிக்கிறோம். அவிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா அதுல உள்ள மாத்தன்மை வந்து குறையுது. அந்த குறைதால அது வந்து பச்சை அரிசியை விட சாப்பிட்டதை விட எங்களுக்கு நல்லா. அந்த புழுங்கல் அரிசிலையும் சிவப்பு புழுங்கல் அரிசியை சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா. ஏன் நல்லா? அதுல நார் சத்து இருக்கு. நார் சத்துண்டா நாங்க எங்களால கூட சாப்பிட இல்லாது. கொஞ்சம் புழுங்கல் அரிசி சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். அப்ப நாங்க 2வது தடவை பிளேட்டுக்கு போக மாட்டோம். அது ஒரு காரணம். ஆனா இதே பிரியாணி பாஸ்மதி அரிசி எத்தனை பிளேட் சாப்பிடுவோம்? 4 பிளேட் 5 பிளேட் கண்டிப்பா சாப்பிடத்தான் செய்வோம். அப்ப கண்டிப்பா எங்களுக்கு வந்து சாப்பாடு எடுக்கிற அளவு கூடி இதால நீரிழிவு நோய் வரதுக்கான பாதிப்பு கூடுது. அடுத்த இன்னொரு விஷயங்கள் வந்து பழங்கள். பழங்கள்னு சொல்லல, பழங்களை வந்து வளமே எப்படி இருக்கும்? பழங்கள் வாயில வச்சா இனிப்பாதான் இருக்கும். அப்ப இதை வந்து எப்படி சுகர் வியாதிக்கு வந்து பயன்படுத்தலாம் என்று சொல்லலாம் என்று உங்களுக்கு பழத்துல அநேகமான பழங்கள் வந்து இனிப்பாதானே இருக்கு. அப்ப சுகர் வர்க்கம் உள்ள ஒரு ஆள் என்ன வகையான பழங்களை சாப்பிடணும்? புளிப்பு தன்மையான பழங்களையும் கசப்பு தன்மையான பழங்களையும் தான் அதிகமா சுகர் வர்க்கம் உள்ள ஒரு ஆள் வந்து சாப்பிடணும். அடுத்ததா வந்து காய்கறிகள். காய்கறிகள் பாத்தீங்கன்னா அதுல கூடாத காய்கறி என்று எதுவுமே இல்ல. கொஞ்சம் சுகர் தன்மை கூடின காய்கறி இருக்கு. என்னென்ன காய்கறி? பீட்ரூட், வேற கேரட், வேற பொட்டேட்டோ. அதுல மாப்பொருள் இருக்கு. உருளைக்கிழங்கு. மத்த மரக்கறி இன்னொன்று இருக்கு. இனிப்பான மரக்கறி சொல்லிட்டாங்க. பூசணி, பூசணி, மரவள்ளி. அந்த மாத்தன்மையான மரக்கறியும் நாங்க குறைக்கணும். முடிந்த அளவு பச்சை நிறமான மரக்கறிகளை அதிகளா உட்கொள்ளணும். அதோட கசப்பா இருக்கிற ஒரு மரக்கறி என்ன ஸ்பெஷல் மரக்கறி? பாவக்காய். அதை 3 நேரமும் ஜூஸ் அடிச்சு குடிச்சாலும் பிரச்சனை இல்லை. சுகருக்கு சாப்பிடக்கூடிய சுகரை கண்ட்ரோல் பண்ணி தரக்கூடிய எங்களை இந்த சின்ன ஒரு சூழலுக்குள்ளவே நாங்க பெற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா. அப்ப எங்களோட ஊர்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காட்டு நெல்லி எண்ணுவாங்க, கீழ்காய் நெல்லி பாருங்க, பார்வைக்கு கொஞ்சம் தின்றாம அனுப்புங்க. வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சுகரை கூட்டி விட்டுரு. சின்ன வெங்காயத்தின் தால் இதுகள் வந்து சுகரை குறைக்கும். எங்களோட கீரை வகைகளோட சேர்த்து கொள்ளணும். பசலியில் அந்த புள்ள காலையில ஒரு பிரசன்டேஷன் செய்யும் போது என்ன பண்ண சொன்னீங்க? எல்லா வகையான எல்லா வகையான அமினங்களும் இருக்கிறதால இதை சேர்த்து கொள்ளணும். பார்த்து அனுப்பிடுங்க. குறிஞ்சா கீரைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கசப்பண்ண வாயில வச்சு பாத்தீங்கன்னா அப்படி கசம் சாப்பிட்டு பாருங்க. கசக்காம சமைக்கிறதுக்கு முறைகளும் இருக்கு. அடுத்தடுத்த பிரசன்டேஷன்ல உங்களுக்கு எப்படி சமைச்சு கொள்றேன்னு நாங்க சொல்லலும். அல்லது உங்களுக்கு அவசரமா தேவைன்னா இந்த போன் நம்பரை தாரேன், நீங்க கேட்டு அறிஞ்சு கொள்ளலும். பாருங்க, முடக்கத்தான் கீரைய சமைச்சலும் சுண்டலும் கஞ்சி காய்க்கிற தெரியுமா? வீடுகள்ல இலக்கஞ்சின்னு வாங்க. பெஸ்ட் இலக்கஞ்சிக்கு மாம்பாஞ்ச நீங்க மாம்பாஞ்சான தம்பி என்ன செஞ்சாரு? புரிஞ்சா கீரையோட சேர்த்து சரியா? நல்ல இல்ல. காலையில ஒரு 2 இல, ஒரு 2 இல அல்லது முடிஞ்சு இது எக்ஸ்ட்ரா அறிவுக்காக நாங்க செஞ்சுட்டு சரியா? நிறைய பேர் நீங்க முடிஞ்சுன்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதால நாங்க முடிச்சு கொள்றோம்.